ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது ஒரு ரொம்ப பயனுள்ள வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த உலகத்துல நம்பிக்கை துரோகம் பெருகிட்டே இருக்கு. நம்பிக்கை துரோகம் நம்பினவங்க, அதாவது இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இருப்பாங்க பாருங்க. இப்படி ரொம்ப நம்பின உறவுகளே உங்களுக்கு துரோகம் பண்ணுனா இப்படி நடந்து கொள்ளுங்க. இது நீங்க இப்படி நடந்துட்டீங்கன்னா அவங்க மனசு நொந்து போவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாமா? நம்பினவங்க எல்லாம் துரோகம் பண்ணும்போது மனசு ரொம்ப வலிக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வர இவங்கெல்லாம் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வர யோசித்திருக்க மாட்டோம். ஆனா அப்படிப்பட்ட நபர்கள் தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வெளியில இருந்து வருவாங்கன்னு இல்லைங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்படி எல்லாம் தெரிஞ்ச உறவு திடீர்னு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணும்போது அத மனசு தாங்காது, வலிக்கும். அந்த வலிய சொல்லி புரிய வைக்க முடியாது. இது அனுபவிச்ச ஒவ்வொருவருக்கும் தான் புரியும். இப்போ இந்த நம்பிக்கை துரோகம் வயசுக்கு வயசு வித்தியாசமா நடக்குது. முதல்ல ஒரு குழந்தை பிறந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு தோழன், அதாவது ஃப்ரெண்டை பிடிக்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம என்ன செய்வோம், நம்புவோம். சரி, இவங்க நமக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அது அந்த சொல்லோட தான் நிற்குமே தவிர செயல்ல இருக்காது. அதே போல ஒரு கஷ்டம் வந்தா நான் பாத்துக்குவேன்பாங்க. ஆனா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த கஷ்டம் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம், அங்கேயே காணாம போயிடுவாங்க. இது ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு செய்கிற துரோகம். அதே போல காசு இத்தனாம் தேதிக்குள்ள நான் தருவேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க, ஆனா தரமாட்டாங்க. இது ஒரு வகை நம்பிக்கை துரோகம். இதுலயும் குறிப்பா பெரிய அளவு துரோகம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி துரோகங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல கணவன் மனைவி துரோகம் பெருகிக்கிட்டே இருக்கு. கணவன் வந்து மனைவிக்கு துரோகம் பண்றாங்க, மனைவி கணவனுக்கு துரோகம் பண்றாங்க. எல்லாத்தையும் சொல்லல, சில குடும்பத்துல இப்படி மனைவி தனக்கு கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆணோட நெருங்கி பழகும் போது அவங்க கணவனுக்கு துரோகம் பண்ண சூழ்நிலைகள் ஏற்படுது. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த மனைவியானவள் கணவன் தராத ஒரு ஆறுதலான வார்த்தை அடுத்த நபர்கள் கொடுக்கும் போது அவங்க மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு லாஸ்ட்ல அது ஒரு கணவனுக்கே தெரியாம ஒரு துரோகத்தை மனைவி செய்கிறாள். இப்படி இந்த மனைவியானவள் அடுத்த நபர் மீது, அடுத்த ஆண்கள் மீது நம்பிக்கை வைத்து கணவனுக்கு துரோகம் பண்றாங்கல்ல. இப்படி பண்ணுகிற அந்த மனைவிக்கு லாஸ்ட் வரை இந்த கணவன் இல்லாத அந்த ஆண் கூடவே பயணிப்பான் அப்படின்னு சொல்லி நம்பும் போது அங்க அவங்க நல்லா இருக்கிறது வரை என்ன செய்வாங்க, அடுத்த ஆண்கள் தன்னுடைய தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக புகழ்ந்து தட்டுவாங்க பெண்களை. அப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கு அது அடுத்தவன் மனைவிங்கிறது தெரியாம போயிருது. ஆனா இந்த மனைவியானவள், இந்த பெண்ணானவள் அந்த ஆணை ரொம்ப நம்புறா. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த கணவனுக்கே தெரியாம துரோகம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, இன்னொரு ஆணோட அந்த ஆண் அந்த கஷ்டத்தின் நேரத்துல விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணுகிற மனைவி லாஸ்ட் வர இன்னொரு ஆண் தன்னோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பி எல்லாத்தையும் இழந்த பிறகு நிற்கதியா தெருவுல நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். லாஸ்ட்ல கணவனும் என்ன செய்வாங்க, கைவிடுவாங்க. விரும்பி சென்ற அந்த ஆணும் கைவிடுவார். அதனால தனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னா, தனக்கு ஒரு கணவன் இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய கணவனுக்கும் உண்மையா நடக்கணும். அதே போல கணவனானவன் இன்னொருவரின் மனைவி மீது,
அவளுடைய அழகை பார்த்தோ இல்லைன்னா ஏதோ ஒரு தேவைகளுக்காக அடுத்த மனைவியின் மீது ஆசைகளை வைத்து தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்கிற சூழ்நிலை. இப்படி துரோகம் செய்யும் போது இதேதான் சேம் டைம் அந்த அடுத்த மனைவி தன்னுடைய வாழ்க்கையில வருவா அப்படின்னா இடையிலே காணாமல் போகும் உறவுகள். இந்த உறவுகள் நிரந்தரம் கிடையவே கிடையாது. லாஸ்ட்ல எல்லாமே இழந்து நிற்கதியா நிற்கிற ஒரு சூழ்நிலை வரும். அதனால ஒரு குடும்பம் தன்னை நம்பி இருந்துன்னா தன்னுடைய நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு தயவு செய்து துரோகங்களை பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி கணவன் மனைவி துரோகம் பண்ணும்போது, துரோகம் செய்யும் போது பாதிக்கப்படுறது யாருன்னா குழந்தைங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. லாஸ்ட்ல பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு கொஸ்டினாகத்தான் வந்து நிக்குது. இது கணவன் மனைவி செய்யக்கூடிய துரோகம். முதல்ல பார்த்தது நண்பர்கள் செய்யக்கூடிய துரோகம், ரெண்டாவது பார்த்தது கணவன் மனைவி செய்யக்கூடிய துரோகம், மூணாவது பார்க்கறது பிள்ளைகள் தகப்பனுக்கு செய்கிற துரோகம். அது எப்படி அப்படின்னா, தன்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்து எல்லா சொத்துக்களையும் எல்லா பணத்தையும் நான் லாஸ்ட் காலம் வரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு இந்த தகப்பனோ தாயோ தன்னுடைய பிள்ளைகளை நம்பி தனக்கிட்ட இருக்கிற அத்தனையும் கொடுப்பாங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பார்க்காத சூழ்நிலை. தனக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது கலத்தி விட்டுச்சு நிற்கதியா பெற்றோர்களை விடுகிற எத்தனையோ பிள்ளைங்க இருக்கதான். எல்லாத்தையும் நான் சொல்லலை, எத்தனையோ பேர் இருக்கதான் செய்யறாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய துரோகங்க, நம்பினவங்களுக்கு செய்கிற துரோகம். இந்த துரோகத்துக்கு தண்டனை கிடையவே கிடையாது. இப்படி ஏதோ ஒரு நபர்கள் மூலம் நம்பிக்கை துரோகம் ஒவ்வொரு நபர்களும் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் செய்தவங்க கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி நடந்தா அவங்க கண் கலங்கி போவாங்க இல்லைன்னா மன நொந்து போவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து வெளியே வரணும்னா மௌனமா இருங்க, அமைதியா இருங்க. கஷ்டம்தான், வலிக்கும் தான், வெளியே வர முடியாது, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது, உண்மைதான். ஆனாலும் மௌனமா இருந்துச்சு அவங்ககிட்ட நியாயம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க இன்னொரு பதில் வச்சிருப்பாங்க. உங்க கடமையில முழு கவனத்தை செலுத்துங்க. வாழ்க்கையில அமைதியா இருந்து சாதிச்சு காணிங்க. இப்படி சாதிச்சு காணிக்கிறது தான் அவங்களுக்கு சரியான பதிலடி. அதே போல அவங்ககிட்ட நியாயம் கேட்டு போய் நிற்காதுங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, அவங்க முன்ன அழாதீங்க. ஏன்னா இவங்க வந்து பக்கா பிளான் பண்ணி தான் பண்ணுவாங்க. நிறைய குடும்பத்துல பாருங்க, தெரிஞ்ச பிறகு ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. இது தெரியாம பண்ணுகிற ஒரு தவறு அல்ல, பக்கா பிளான் பண்ணி பண்ணுகிற தவறு. இதுக்கு மன்னிப்புங்கிறதே கிடையாது. அதனால நீங்க அவங்கள நினைச்சால தேவையே கிடையாது. ஏன்னா நீங்க தவறு பண்ணல, அவங்க தானே துரோகம் பண்ணியிருக்காங்க. அதனால உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கிட்ட உண்மையா இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருங்க. உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாமே உங்க முன்னேற்றத்துல கொண்டு வரணுமே தவிர உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கள நினைச்சு அழுது உங்க வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. வாழ்க்கை வாழ்றதுக்குங்க, அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும், அழக்கூடாது. உங்க வளர்ச்சியை பார்க்கணும். அவங்க வளர்ச்சியை பார்த்துட்டு இவங்களுக்கு போய் துரோகம் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ண அளவுக்கு வாழ்ந்துட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து வெளியே வரும்போது ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அவங்க மன்னிங்க. ஆனா மறக்காதீங்க, அவங்க செய்த துரோகத்தை ஒரு நாளும் மறக்காதீங்க. ஏன்னா உங்க மதிப்பு தெரியாம இன்னொருத்தங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாருங்க, போயிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா அது உங்க அன்புக்கு தகுதி இல்லாத ஒரு பர்சன். உங்க அன்புன்னா என்னன்னே தெரியாத ஒரு மனிதன்கிட்ட போய் அன்பை கொடுத்து இன்னைக்கு ஏமாந்த சூழ்நிலையில இருக்கீங்க பாருங்க. அவங்க முன்ன வாழ்ந்து காணிக்கணும். மன்னிங்க, மறக்காதீங்க. ஏன்னா பழையபடி அவங்க எப்படினாலும் துரோகம் பண்ணலாம். சிலவங்க திருந்துவாங்க, ஆனா எல்லாரும் திருந்த மாட்டாங்க. அதனால உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க. அவங்க கிட்ட இருந்து வெளியே வரும்போது இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, இன்னைக்கு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டா இன்னும் நாட்கள் முடிஞ்சு போகல, எனக்கு பண்ணின துரோகத்தை மாதிரி இன்னொருவரால உனக்கும் துரோகம் நடக்கலாம்
அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவங்க கண் காணும்படி ஹாப்பியா சந்தோஷமா முன்னேற்ற பாதையில நல்ல விடாமுயற்சியோட வாழ்ந்து உயர்ந்த நிலைமையில வாழ்ந்து காணிங்க. அவங்க ஃபீல் பண்ணி மனம் நொந்து போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.